அணிலாடும் முன்றில். எழுதியவர் நா. முத்துக்குமார். பகுதி 3. அக்காவோட கதை மூலமாகவே இவர் ஆரம்பிக்கிறாரு. ஒரு அஞ்சரை பெட்டியில் மிளகும் சீரகமும் பேசிக்கிச்சான். மிளகு கேட்டுச்சான், ஏன் இந்த வீட்டில் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க இன்னைக்கு அப்படின்னு கேட்டுச்சான். சீரகம் சொல்லிச்சான், இந்த வீட்டு பெண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவள் கணவனோட வேறு வீட்டுக்கு போக போகிறா. மிளகோட குரலில் காரம் குறைஞ்சிடுச்சான். ஐயோ, அப்படின்னா நம்ம தினமும் தீண்டுற அவளோட மருதாணி விரல்கள் இனிமேல் நம்ம பார்க்க முடியாதா? கூடத்தில் ஜன்னல் அருகே நின்றுட்டு இருந்த தையல் மிஷினை பார்த்து கீழே சதறி கிடந்த துணி துணுக்கெல்லாம் கேட்டுச்சான். அப்படியா, ஜீரகம் சொல்கிறது கரெக்டா அப்படின்னு கேட்டுச்சான். தையல் மிஷின் வருத்தத்தோட பதில் அளிச்சுதான், ஆமாம், இனி அவளோட கொலுசு கால்களோட நம் கதை பேச முடியாது. அவள் யாரோ ஒருவனுடன் மனமாகி எங்கோ போகிறாள். எத்தனையோ முறை தையல் ஊசி என்னை குத்தி இருக்கு, அப்பெல்லாம் எனக்கு வலிக்கலை, இந்த வலி எனக்கு வேறு விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். அங்கங்கே பாதரசம் உதிர்ந்திருந்த நிலக்கண்ணாடி கொஞ்சம் கர்வத்தோடு சொல்லிச்சான், கவலைப்படாதீங்க, கடைசியாக அவள் என்ன தான் பார்த்தா, அவள் உருவத்தை நான் சிறப்படுத்தி வச்சுருக்கேன், எப்போ வேணாலும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். நான் இந்த உரையாடல்களை எல்லாம் கேட்டுக்கிட்டே கூடத்துலேருந்து நான் மேலே மொட்டை மாடிக்கு போனேன். அங்கே என்னோடய ஃப்ரெண்டு உட்காந்துட்டு இருந்தான். சின்ன வயசுலேருந்து 2 பேரும் பக்கத்து வீட்லேயே வசிக்கிறவன். 8ஆம் வகுப்பு வரை ஒன்றா போயிட்டு படித்தோம். அதுக்கப்புறம் அவன் தறி நெய்ய போயிட்டான். அவனோட அக்காவுக்கு தான் திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு கிளம்பிய நாள் அது. அவன் முகம் அழுத மாதிரி இருந்தது. அப்போ நான் அவன்கிட்ட போய், நீ இங்கே தான் இருக்கியா, எல்லாரும் உன்னை தேடிட்டு இருக்காங்க, அக்கா கிளம்ப போகுது, வாடா அப்படின்னு கூப்பிட்டேன். என்னமோ மாதிரி இருக்குதா என்றபடி எழுந்து வந்தான். வாசலில் ஒரு வாடகைக்கார் நின்றுட்டு இருந்தது. எல்லாரும் கூடி அவளை வழி அனுப்பி வைக்க எல்லாரும் கையாட்டிக்கிட்டே இருந்தாங்க. சட்டுன்னு அக்கா அழ ஆரம்பிச்சிட்டா. அவளை தேற்றி அனுப்புறதே பெரும் பாடாயிடுச்சு. திருக்கோடியில் புள்ளியாகி கார் திரும்பியதும் எல்லா அக்காக்களையும் போலவே பக்கத்து வீட்டு அக்காவும் காணாமல் போயிட்டா. இனி அந்த வீடு அக்கா வாழ்ந்த வீடு இல்லை, அக்கா வந்து போகிற வீடு. அக்காக்கள் இல்லாத வீடு அறை வீடு. ஹாலில் ஆணியால் கீறிய தாயக்கட்டங்களில் இனி மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் இடைவேளையில் காய்கள்லாம் நகரப் போகிறது இல்லை. ஓராறு 12ன்ட்டு சீரான லயத்தோடு ஒலிக்கிற குரலை கேட்க மஞ்சள் பட்டாம்பூச்சி வெறுமையுடன் திரும்ப போகிறது. முற்றத்தில் உதிர்ந்த பவழமல்லியை பொறுக்கிக்கிட்டு தான் பார்த்த திரைப்படங்களோட கதையை டைட்டிலில் தொடங்கி சண்டை காட்சியில் சிறப்பு சாகசங்கள் வர துல்லியமாக சொல்கிற அக்காவை காணாமல் மாலை சூரியன் தன் வெளிச்சத்தை சுருட்டிக்கிட்டு இரவின் இருட்டில் கரைய போகிறான். ஒன்று பார்த்தபடி அழகான தலையணை உரைகளில் அக்கா எம்ப்ராய்டரியில் வரைஞ்ச வாத்துக்கள் ஸ்வீட் ட்ரீம்ஸ் இல்லாமல் ஞாபக அலையில் நீந்த போகுது. புதையல் ஆள் இல்லாமல் காலி குழியுடன் காத்திருக்கிறோம் பல்லாங்குழிக்கும், தனிமையோட ஆற்றல் ஆடும் தோட்டத்து ஊஞ்சல் பலகைக்கும், சன்னமான குரலில் மாலை பொழுதில் மயக்கத்தில்ன்ட்டு கூடவே முணுமுணுக்கிற பழைய வானொலி பெட்டிக்கும், கிளிப்பச்சை தாவணி காயாத கொடிக்கயிற்றுக்கும் அக்கா இல்லாத செய்தியை யார் போய் சொல்ல போகிறாங்க? நான் அக்கா தங்கைகளோடலாம் பிறக்காதவன், தம்பிகளோட வளர்ந்தவன். எங்கள் வீட்டில் நான் இருந்ததை விட நண்பர்கள் வீட்டில் தான் எப்போவுமே இருப்பேன். நண்பர்களோட அக்காக்கள் நமக்கும் அக்கா தானே. என் ஆளுமையோட ஒவ்வொரு அணுவிலும் நண்பர்களோட அக்காக்கள் நிறைஞ்சி இருக்காங்க. நான் +2 படிச்சுட்டு இருந்த காலத்தில் ஒரு மழை நிற்கிற வரை ஒரு மரத்தடியில் சைக்கிளோட என் ஃப்ரெண்ட்ஸோடு நின்றுட்டு இருந்தேன். கனவுகளில் மிதந்த வயது அது. ஒரு சிகரெட்டை கொஞ்சம் பிடிச்சிட்டு பாதியை மற்றவங்க கிட்ட ஸ்டைலாக புகைவிட்டபடி கொடுத்துட்டு திரும்பி பார்க்குறேன். குடை பிடித்தபடி சாலையில் நடந்து செல்லும் எஸ்தர் அக்கா என்னையே முறைச்சிக்கிட்டு போகுது. அதுக்கப்புறம் அந்த அக்கா ஒரு வாரம் என்கிட்ட பேசலை. அந்த அக்காவுடன் சர்ச்சுக்கு போய் மண்டிட்டு, இனி நான் சிகரெட் பிடிக்க மாட்டேங்கான்னு சொன்ன பிறகே பேச ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு பதற்றமான நேரங்களில் புகைப்பிடிக்கிறப்போ எல்லாம் மனசு பாலிய வயதுக்குள் நுழைஞ்சு அந்த அக்காவுடன் கர்த்தர் முன் மண்டிடுறது. அக்காவும் ஆண்டவரும் மன்னிச்சாலும் என் குற்ற உணர்வுலேருந்து நான் இன்னும் விடுபட போகிறது இல்லை. இன்னொரு அக்கா தனக்கு வந்த முதல் காதல் கடிதத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டு என்கிட்ட படிக்க கொடுத்தது. என்னோட வாழ்நாளில் நான் படித்த முதல் காதல் கடிதம் அது. பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ என்னையே பார்ப்பதா சொல்கிறாங்கன்னுட்டு போயிட்டு இருந்தது அந்த கடிதம். உனக்காக தான் நான் தினமும் பெருமாள் கோயிலுக்கு வரேன், நீ என்னை தவிக்க விடாத, இப்படியெல்லாம் இருந்தது. எனக்கு சாப்பிட பிடிக்கல, தூங்க பிடிக்கல, இப்படியெல்லாம் எழுதி ரத்தத்தில் கையெழுத்து போட்டிருந்தது. இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்டுச்சு அக்கா. உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். தெரியலை, எஸ் சொல்லவா நான் நோ சொல்லவான்னுட்டு தானும் குழம்பி என்னையும் குழப்பிச்சு. பேசாமல் நோ சொல்லியிருக்கா? சி பாவண்டா. அப்போ எஸ் சொல்லு. ஐயோ பயமாக இருக்குடா. வேணும்னா டாஸ் போட்டு பார்க்கலாமா அப்படின்னு. நல்ல ஐடியா, நீ கிளம்புன்னு சொல்லிச்சு. அன்று காற்றில் ஆடிய அந்த நாணயத்திலிருந்து பூ விழுந்துதா தலை விழுந்துதான்னு அந்த அக்காவுக்கு தான் தெரியும்.
ஆனால் அதற்கு அடுத்த 3ஆம் மாதம் அந்த அக்காவுக்கு அவசர அவசரமாக திருமணமானது. கல்யாண வரவேற்புக்கு பரிசளிக்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பால் குக்கர் வாங்கலாமா, வால் கிளாக் வாங்கலாமான்னு பட்டிமன்றம் வச்சு கடைசியில் கப்பன் சசர் வாங்கி கொடுத்தோம். அந்த அக்கா என் கையை பிடிச்சி அருகில் நிற்க வச்சு புகைப்படம் எடுத்துக்கிச்சு. அக்காவோட கைக்குட்டையிலேருந்து என் கைவிரல்கள் ஈரமாக்கியது. கண்ணீர் துளிகளா வியர்வை துளிகளான்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. வேறு ஒரு அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு மழைக்காலங்களில் தன் கிராமத்திலேருந்து பொரி அரிசியோடு சேர்த்து ஈசல் வறுத்து எடுத்துகிட்டு வரும். உண்மையில் பொரி அரிசியுடன் வருபடும் ஈசல்கள் ஆரம்பித்து வைக்கிறத மழைக்காலத்தோட வாசனையை. அந்த அக்கா ஓவியம் வரைவதில் ரொம்ப கை தேர்ந்தவர். ஜுவாலஜி ரெக்கார்ட் நோட் புக்கை அந்த அக்கா தான் எழுதி கொடுத்துருக்காங்க. அது தவளை வரைஞ்சா அதன் கால்களில் குளக்கரையில் சேரி இருக்கும். அவ்வளவு துல்லியமும் ரசனையும் கொண்ட படங்கள் அவ. இன்னமும் அந்த நோட் புக்கில் நான் ரொம்ப பத்திரமாக படுத்தி வச்சுருக்கேன். ஜப்பானிய ஹைக்கு கவிஞர் பாஷோ எழுதிய ஹைக்கு போல அந்த அக்காவின் ஞாபகங்கள். பழைய குளம், தவளை குதிக்கிறது, கிளக் கிளக். இன்னும் நண்பர்களோட அக்காக்கள் தவிர்த்து பிரியங்கள்ல மழை செய்யும் பெரியம்மா பெண்கள் என எத்தனையோ அக்காக்கள். என்னை நானாக்கிய எல்லா அக்காக்களுக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். நாளை பார்க்கலாம் பிறிதொரு உறவுடன்.